நீங்க இங்க என்ன பண்றீங்க? ம் மாவாட்டிக்கிட்டு இருக்கேன். என்ன? என்னடி என்ன நொன்னுகிட்டு இருக்க? ஏன்? பின்ன நான் இங்க வரக்கூடாதா? வரலாம். அப்புறம் வந்ததுக்கு நீங்க என்ன பண்றீங்க இங்கன்னு கேக்குற? என்ன ஆச்சு? என்னது என்ன ஆச்சு? இப்போ ஏன் கோவப்படுறீங்க? நான் எங்க கோவப்படுறேன்? நீங்க இப்போ கோவம் தான் பட்டுட்டு இருக்கீங்களே. ஓ, நான் நார்மலா பேசினாலே கோவமா பேசுறேன்னு வேண்டியது. இதே போல இருந்து என்னதான் ஆச்சு? நீங்க இப்போ கோவம் தான் பட்டுட்டு இருக்கீங்களே. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. ஆமா ஆமா, உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாது, நீ என்ன பண்ணன்னு தெரியாது. ஆனா என்கிட்ட வந்து கேட்ப, நான் உடனே எல்லாத்தையும் சொல்லிடணும், அப்படிதானே? என்ன ஆச்சு? எதுக்காக நீங்க இப்போ இவ்வளோ கோவமா இருக்கீங்க? ஆமா ஆமா, நான் ஏன் கோவமா இருக்கேன்னு தான் உனக்கு தெரியவே தெரியாதுல்ல. நிஜமா தெரியல. இங்க பாருடி, நீ இதே போல பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் அதித்த நீ வேற மாதிரி பார்க்க மாதிரி இருக்கும். நான் என்ன தப்பு பண்ணேன்னு மட்டும் சொல்லிட்டு திட்டுங்களேன். ஏன் இன்னுமே உனக்கு தெரியலையாடி நீ என்ன தப்பு பண்ணிருக்கான்னு? ம்ஹும். விதுன் கண்ணத்துல கைய வச்சு சோ கியூட். சொன்னல நீ. ஆமா. ஏன் அப்படி பண்ண? ஏன் அப்படி பண்ணக்கூடாதா? அது ஆனா அவன் சின்ன பையன் தானே. அது மட்டும் இல்ல, அவன் உங்க தம்பி. அதனாலயும் தான் கொஞ்சனே. சரி போ, அவனையே போய் கொஞ்சிக்கோ போ. அவனையே போய் கொஞ்சிக்கோ அப்படின்னா? ஓ. ஏய், நான் உன்கிட்ட தாண்டி பேசிட்டு இருக்கேன். நீ அந்த பக்கம் திரும்பி என்ன பண்ணிட்டு இருக்க? திரும்பி இந்த பக்கம். உன்னை திரும்புன்னு சொன்னேன். என்ன? இது வரைக்கும் என்னைக்காச்சும் ஒரு நாளாச்சும் என்னை கொஞ்சிருக்கியாடி நீ இது போல? உங்களை ஏன் நான் கொஞ்சனும்? ஓ, அப்படி இல்ல. சரி, நீ ஒன்னும் என்ன கொஞ்சம் வேண்டாம். போ, விதுனையே கொஞ்சிக்கோ. சரி, அப்போ நான் தண்ணி எடுத்துட்டு போறேன். நீங்க வரேன்னா வாங்க. நான் இங்க பேசிட்டு இருக்கேன், அவன் மாட்டுன்னு போறா பாரு. ஏய் நில்றீங்க. கைய விடுங்க. இங்க என்ன பாரு. சரி, கைய விடுங்க. நீ என்ன பாரு, அதுக்கப்புறம் உன் கைய விட்டுற. நீங்க கைய விட்டாதான் நான் திரும்புவேன். திரும்ப. சொல்லுங்க. எதுக்கு என் கைய பிடிச்சிங்க? என்ன? எதுக்கு என் கைய பிடிச்சிங்கன்னு கேட்டேன். நெஞ்சை விட்டு வந்த வார்த்தை ஒன்று தொண்டைக்குள் சூழ் கொண்டதோ, உன்னை விட்டு உடல் மீளவில்லை, என் கால்கள் வேர் கொண்டதோ. என்னடா இது, எல்லாரும் இவ்வளோ மும்மரமா படத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ நல்ல படமா இது? என்ன விதுன்? எல்லாரும் இந்த படத்தை அவ்வளோ மும்மரமா பார்த்துட்டு இருக்கீங்களே, அவ்வளோ சூப்பரான படமா இது? நல்லாதான் இருக்கும். ஏன் விதுன், இந்த படம் உனக்கு பிடிக்காதா? பிடிக்காதுன்னெலாம் சொல்ல மாட்டேன், நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் பார்க்குறதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தோணுச்சு, அதான். உங்களுக்கு இந்த படம் இப்போ பார்க்கணுமா? இல்லை விதுன், நான் சும்மா டைம் பாஸ்க்காக பார்த்துட்டு இருக்கேன். இந்த படம்லாம் நான் ஃபஸ்ட்டே பார்த்துட்டேன். வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு, உங்களுக்கு தூங்கணும்னு தோணாதா? தூக்கம் வரல விதுன், அதனால தான் நான் மூவி பார்க்கறதுக்காக வந்தனே. ஓ சரிங்க அண்ணி. உனக்கு தூக்கம் வருதா? ஆமாம். சரி வா, போய் தூங்கலாமா? ஓகே வாங்க போகலாம். சரி இரு, எல்லாத்தையும் சொல்லிட்டு போகலாம். நேத்ரன், நேத்ரன், எவ்வளோ சின்சியரா படம் பார்த்துட்டு இருக்காங்க பாரு. நேத்ரன். என்ன? நான் நேத்ரனை கூப்பிட்டேன். அது எதுக்கு என்ன பார்த்து கூப்பிட்டியா? இல்லையே, நான் நேத்ரனை தான் பார்த்து கூப்பிட்டேன். டோரி கண்ணி. டேய் நேத்ரன். என்ன? விதுனுக்கு தூக்கம் வருதான், அதனால நான் விதுனை கூட்டிட்டு போறேன். நீங்களாம் எப்போ தூங்குற மாதிரி இருக்கீங்க? எனக்கு தூக்கம் வரல, நீ போ, நான் கொஞ்ச நேரம் மூவி பார்த்துட்டு வரேன். அண்ணி, நானும் கொஞ்ச நேரம் மூவி பார்த்துட்டு வரேன் அண்ணி. சரி ஓகே, நீங்கள் மூவி பார்த்துட்டு வாங்க, நானும் விதுனும் போகிறோம்.
நீங்க? அண்ணே, அண்ணி உன்கிட்ட தான் கேட்குறாங்க, வரியா இல்லையா? நான் வரல, நீங்க போங்க. அண்ணி, அண்ணன் வரலையாம். சரி வாங்க, நம்ம மட்டும் போகலாம். ம். உறக்கம் வரலையா? ம் ஏன்? தெரியல. ம். நான் போட்டா? அண்ணி, ஆ, நில்லு விதுன், இதோ வரேன். சீக்கிரம் வாங்க. போகட்டா? விதுன் கிட்ட வரேன்னு சொல்லிட்டு என்கிட்ட போகட்டான்னு கேக்குற? உங்களுக்கு இன்னும் என் மேல இருக்க கோவம் போகலையா? எனக்கு ஒரு கோவமும் இல்லை. ஆனா நீங்க பேசுறத பார்க்கும்போது இன்னும் என் மேல கோவமா தான் இருக்கீங்களோன்னு தோணுது. கோவம்லாம் இல்லடி செல்லம், சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி நீ போ, நான் இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு வருவேன். ம். ரொம்ப நேரம் கண் முழிச்சு படம் பார்க்க வேண்டாம். இப்போதான் தலை கொஞ்சம் கொஞ்சமா சரியாகிட்டே வருது. அதனால ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம். கொஞ்ச நேரம் படம் பார்த்துட்டு போய் தூங்குறது பெட்டர். புரிஞ்சுதா? ம் சரி, நான் போறேன். ம் உன்கிட்ட நான் கெஞ்சி என்னை நீ கொஞ்சி இப்படியெல்லாம் விளையாடணும்னு ஆசையா இருக்கு தெரியுமா? எனக்கு எப்படியோ ஓகே சொல்லுவ? பார்க்கலாம்னு மொட்டையா ஒரு வார்த்தை சொல்லி வச்சிருக்கா. நெஞ்சில் வரும் காதல் வலி பூவில் ஒரு சூறாவளி. அப்படி நான் இதை கொண்டு எங்க போட்டேன்? எப்படி யோசிச்சாலும் ஞாபகம் வர மாட்டேங்குது. கடைசியா லக்ஷ்மி தான் கால் பண்ணாலே, அவகிட்ட பேசினேன். ஓகே. இவளை காணுமே நம்ம தேடி வந்திருக்கோம். இவ என்னத்தை தேடிக்கிட்டு இருக்கா? பாரா, வித்தையெல்லாம் காமிச்சுக்கிட்டு இருக்கா. வாங்க. நான் வர்றதெல்லாம் இருக்கட்டும், அங்க என்ன வித்தை காமிச்சுக்கிட்டு இருக்க? என்ன வித்த காமிச்சிட்டு இருக்கேனா? ஆமா, அந்த பக்கம் போற இந்த பக்கம் வர ஒன்றும் புரியலையே. இல்ல, என்னோட போனை காணல. தொலைச்சிட்டியா என்ன? இல்ல, தொலைக்கலாம் இல்ல. நேத்து நைட்டு என் ஃப்ரெண்டு கால் பண்ணா. அவகிட்ட பேசி முடிச்சிட்டு போனை எங்க வச்சேன்னு தான் ஞாபகம் வர மாட்டேங்குது. நல்லா யோசிச்சு பாரு. நல்லா யோசிச்சிட்டேன், எங்க வச்சேன்னு தான் ஞாபகமே வரல. சரி இரு, நானும் தேடி தரேன். என்ன தேடி தரீங்களா? உங்க ஃபோன் இப்போ உங்க கையில இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு கால் மட்டும் பண்ணா போதும். அட ஆமால, நான் அதை மறந்துட்டேன். சரி இரு. ரிங் போகுதா? ஹே, அவுட் ஆஃப் நெட்வொர்க் கவரேஜ் ஏரியான்னு வருது. என்ன சொல்றீங்க? நல்லா யோசிச்சு பாரு, ஃபோன் எங்க வச்ச? மேலே பார்த்து யோசிக்கிறத பாரு. யோசிடி யோசி, நல்லா யோசி. உன் ஃபோனை ஒளிச்சு வச்சிருக்கிறதே நான் தான். எப்படி நீ தேடி கண்டுபிடிக்கிறேன்னு பார்க்குறேன். என்கிட்ட தூங்க போறேன்னு சொல்லிட்டு போனா, அங்கே போய் இருந்து சோஃபா மேலே இருந்து அவள் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கடலை போட்டுட்டு இருக்கா. கடலை போட்டது மட்டும் போதாதுன்னு ஃபோனையே அங்கே சோஃபா மேலேயே வச்சுட்டு வந்துட்டா. தேடுற நேரத்தை பாரு, நைட்டு கொண்டு போய் போட்டுட்டு இப்போ தேடிட்டு இருக்கா. தேடுடி தேடு, நல்லா தேடு. யோசிச்சியா? இல்ல, ஞாபகமே வர மாட்டேங்குது. அவ்வளோதான், ஃபோன் போச்சு. என்ன சொல்றீங்க? ஆமா, நீ ஃபோனை கொண்டு எங்க போட்டியோ என்னமோ தெரியல, யாரோ எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க, போச்சு. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. ஆனா நான் வீட்டுள்ளே இருந்து தான் ஃபோன் பேசிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எங்க வச்சேன் ஞாபகமே வர மாட்டேங்குது. இதுவா பாரு உன் ஃபோனு. உங்க கையில எப்படி வந்துச்சு? தூங்க போறேன்னு சொல்லிட்டு போனவ பெட்ரூம் போகாம சோஃபால இருந்து ஒரே கடலை போட்டுக்கிட்டு இருக்க சவுண்டு. நானும் வந்து எட்டி பார்த்தா ரொம்ப நேரம் இருந்து கடலை போட்டுக்கிட்டு இருக்கா ஒருத்தி. சரி ஏதோ பேசுறாளே, பேசிட்டு போட்டும் அப்படின்னு சொல்லி விட்டா, ஃபோனை நீனு சோஃபாலேயே விட்டுட்டு வந்துட்ட. தேடி வருவேன்னு நானும் கொஞ்ச நேரம் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீ தான் வரல. அதனால நைட்டு ஃபுல்லா நீங்களே ஃபோனை வச்சுக்கிட்டீங்க இல்ல? ஆமா, பின்ன என்ன பண்ண சொல்ற? சரி, என் ஃபோனை கொடுங்க. நீங்க காலையிலேயே குளிச்சிட்டீங்களோ இன்னைக்கு? ஆமா. ஏன்? என்னது ஏன்? காலையிலே குளிச்சது குத்தமா என்ன? இல்ல இல்ல, நான் சும்மா தான் கேட்டேன். நானும் சும்மா தான் குளிச்சேன். கசகசன்னு இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு, அதான். ம். சரி போ, நீயும் குளி. போறேன் போறேன். சரி, இன்னைக்கு செக்கப்க்கு போனோம், ஞாபகம் இருக்குல்ல? நான் கூட ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கிட்டேன் நேத்தே. ஃபோனையும் கொடுத்தா அதையும் ஞாபகப்படுத்திட்டு போலான்னு தான் வந்தனே. மறக்கல, ஞாபகம் இருக்கு. சரி சரி, நான் போறேன், நீ வா. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு எத்தனை மணிக்கு போகணும்? 11 o'clock அங்க இருக்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே தான். அப்போ சரி.
அப்போ சரி நான் போறேன், வா. ம். ஓய், என்ன? அனினா கிட்ட கேட்டியா இன்னைக்கு காலேஜ் வருவாங்களான்னு? ம், கேட்டேன், வரமாட்டேன்னு சொன்னான். இல்ல, அன்னைக்கே ஒரு மாதிரி ஆயிட்டாங்க நான் பேசினதுக்கு, அதான் கேட்டனே. ஏன் நீ பேசின பேச்சுக்கு சாரி சொல்ல போறியா என்ன? ம், இதுல என்ன இருக்கு? நான் அவங்கள கஷ்டப்படுற மாதிரி பேசினேன், ஒரு சாரி சொல்றது ஒன்றும் தப்பு இல்லையே. அதானே, என்ன தவிர மற்ற எல்லாருக்குமே நீ தான் சாரி சொல்லுவல்ல. இல்லாத கொடுமையெல்லாம் படுத்துறது என்ன, ஆனா சாரி சொல்றது மட்டும் மற்ற எல்லாருக்கும் சொல்லு. ஏ லூசு, போ. நான் ஒன்று கேட்டேன், அது ஒன்று சொல்லுது. டேய், அவன் நார்மலா தாண்டா இருக்கா, அவளுக்கு ஒரு குழப்பமும் இல்லை. அன்னைக்கு நம்ம 3 பேர் உட்காந்து பேசிட்டு இருந்தப்போ மட்டும்தான் அவள் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாலே. அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு நம்ம சாப்பிடும் போது விளையாடும் போது எல்லாம் கவனிச்சுட்டு தானே இருந்தேன், நல்லா தானே இருந்தா. ஆ, நல்லா தான் இருந்தாங்க. இருந்தாலும் ஒரு டவுட்டு, வீட்டில் போய் இருந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்களே, ஏதாவது ஃபோன் பண்ணி பேசுனாங்களோ இல்லையா அப்படின்ட்டு உன்ட்ட கேட்கலான்னு வந்தேன். ஆ, ஃபோன்லாம் பண்ணா, ஆனா நீ சொன்னதெல்லாம் சொல்லி ஃபீல் பண்ணல அவ ஒன்றும். சரி. ஆமா, வருண் இன்னைக்கு வருவாங்களா? எங்க கேட்குற? காலேஜ்க்கு தான், வேற எங்க? ஆ, காலேஜ்க்கு வருவான். நான் காலேஜ் மட்டும்தான் கேட்டேன், நீ வேற எதை நினைச்ச? அனினாவோட ரிசப்ஷனுக்கோன்னு நினச்சேன். அடப்பாவி, அனினாவோட ரிசப்ஷனுக்குலாம் அவரை கூட்டிட்டு வந்துடாத, பாவம் அவரு. ம், எனக்கு தெரியும். ஆமா ஆமா, உனக்கு எல்லாம் தெரியும். ஹம். இதோ பாரு, உன் ஃப்ரெண்ட்ஸ் போறாங்க, நீ போலையா? யாரு? ஓ, ஓ, ஆதித்யனும் வினிதாவுமா? அவன் பேர் என்ன சொன்ன? ஆதித்யன். ஏன்? இல்ல, சும்மா கேட்டேன். சும்மா கேட்டானா? சும்மா சும்மா கேக்குற மூஞ்சி ஆலயம் பாரு. ஏய், என் மூஞ்சுக்கு என்ன குறை? மூக்கு தான் குறையே. மூக்கு எங்கடா? என் மூக்கு குறைன்னு சொன்னது போதாதுன்னு வாடா போடான்னு சொல்றியா? முட்டைக்கண்ணி, ஓவரா பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, இழுத்து வச்சு ஒரு அறை கொடுப்பேன். ஓ, இவர் அறை கொடுப்பாரு, நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணும். டேய் போடா, டேய் போடா. போய் ஏதாவது வேலை இருந்தா பாரு, போ. படிக்கிற வழியை பாரு, போ. என்னடி பேச்செல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. வாடி போடின்ற வேலை வச்சுக்காத, எரும மாடு. நீ தாண்டி எரும மாடு. நல்ல பெரிய ஆளா கேட்டுச்சு. அதானே, தீனி பண்டாரத்துக்கு எப்பவும் திங்கிறது தானே மைண்ட்ல ஓடும். பே. இவன் கிட்ட நின்று பேசுற டைமுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனா வச்சு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லா எதனா பேசுவாங்க. இவன் கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருந்தா லாஸ்ட் வரையும் நம்ம டென்ஷன் தான் ஆயிட்டு இருப்போமே. போ போ, படிச்சு உருப்பிடுற வழியை பாரு, போ. போடா டேய். என்ன டாவா? ஆமாண்டா, டா 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 டா. ஏய், ஈவினிங்கா என் கூட தானே வருவேன். இரு, வண்டியில இருந்து உன்னை தள்ளி விடாம விட மாட்டேன். ஐயோ, நான் பயந்துட்டேன். பே. நீ பே. ஹம். போடி போ, எங்கன்னா விழுந்து வாரிட்டு தான் வர போற பாரு. சேம் டு யூ. தும்முறு பிடிச்சவ சேம் டு யூ சொல்லிட்டு போறா பாரு. வாடி, நாளைக்கும் ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து ஊத்துறேன். முட்டை தண்ணி. ச்சே, இவங்கிட்டலாம் பேசினாலே டென்ஷன் மட்டும்தான் வருமே. எரும மாடு. ஈவினிங்கா போகும்போது தள்ளி விட்டுவானோன்னு பயமா வேற இருக்கு. ஹாய் நவமித்ரா. ஹாய். என்ன நவமித்ரா, ரொம்ப நேரம் அங்கேயே பேசிட்டு இருந்தீங்க போல. நான் பேசிட்டு இருந்ததை பாத்தீங்களா? ஆமா, நீங்க 2 பேர் பேசிட்டு இருந்ததை நாங்க 2 பேரும் இங்க இருந்து பார்த்துட்டு தானே இருந்தோம். ஓ, ஏன் திடீர்னு நான் பேசிட்டு இருந்ததை பாத்தீங்களான்னு கேட்டீங்க? அது நான் சும்மா தான் கேட்டேன். நீங்க பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன், ஆனா நீங்க பார்த்துருக்கீங்களா அந்த ஒரு டவுட்ல கேட்டுட்டேன். என்னடா இது, பார்க்க கூடாதா நீங்க பேசுறத? கூடாதுன்னா சொல்லுங்க. ஐயோ, அப்படியெல்லாம் இல்லை வினிதா. என்னது இது இப்படி கேக்குறீங்க? நான் சும்மா தான்ப்பா கேட்டேன். ஓ சரி சரி நவமித்ரா. ஆமா, ஆதித்யன் ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? எப்ப நான் வந்தாலும் சிரிச்சு பேசுவீங்க, இன்னைக்கு முகத்துல ஒரு சிரிப்பே இல்லாம இருக்கு. நானே இவன் நேத்ரங்கிட்ட பேசிட்டாலேன்னு சொல்லிட்டு டென்ஷன்ல இருக்கேன், வந்து ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆதித்யன், என்ன யோசனை? அது ஒன்றும் இல்லை நவமித்ரா, இன்னைக்கு அனினாவோட ரிசப்ஷன் இருக்குல்ல. ஆ ஆமா நேத்ரன், நீங்க 2 பேர் வருவீங்களா? ஆ வருவேன் நவமித்ரா, அவங்க இன்வைட் பண்ணாங்கல்ல. ஆமா, அவங்க ஆல்ரெடி கஷ்டத்துல இருப்பாங்க, நம்மலாம் போகலைன்னா அவங்களுக்கு இன்னும் கஷ்டமாகும். போயிட்டு சும்மா தலையை காட்டிட்டு அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு அதுக்கப்புறம் வந்துடலாம். ம், ஆமா, அவர்கிட்ட ரொம்ப நேரம் அங்க இருந்து என்ன பேசிட்டு இருந்தீங்க? அது அவங்களும் அனினாவை பத்தி தான் கேட்டாங்க, அதான் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். ஓ, என்ன கேட்டாரு? வேற என்ன கேட்டிருக்க போறாரு? அனினா இப்போ எப்படி இருக்காங்க, அனினாக்கு எல்லாம் ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க. ஆமா நவமித்ரா, அனினாக்கு மேரேஜ் ஆனது தெரியும்ல அவருக்கு? ஆ
தெரியும் வினிதா. ஓகே, அப்போ கண்டிப்பாக இது மாதிரி தான் பேசியிருப்பாங்க. கரெக்டு தானே? ம் ஆமாம். அவளை எதனாலும் சொல்ல வைக்கலான்னு பார்த்தா இது வேற ஒன்று முந்திரி கொட்டை அவனும் முந்திக்குது. என்ன ஆதித்யன், அப்படியே என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க? இல்லை ஒன்றும் இல்லை. சொல்லுங்க ஆதித்யன், ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ? இல்லை வினிதா, ஒன்றும் இல்லை. ஓகே. நீங்கள் சொல்லுங்க நவமித்ரா, எல்லாம் ஓகே தானே அனினாக்கு இப்போ? ஆ ஓகே தான் ஆதித்யன். இன்னைக்கு அவங்க காலேஜ் வருவாங்களா? ஏன்னா அன்னைக்கே வந்தா வருவேன், என்னால் அங்கே இருக்க முடியாது, அது ஒரு ஜெயிலு அப்படி இப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தாங்கல்ல நம்ம கிட்டலாம், அதான் கேட்குறேன். இல்லை இன்னைக்கு அவள் வரமாட்டேன்னு தான் சொன்னான். அவங்க மாமனார் மாமியார் விடலையாம். ஓ, காலேஜ்க்கே அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? சூப்பர். இல்லை வினிதா, ரிசப்ஷன் இருக்குல்ல, அதனால தான் அனுப்ப மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க போல. ரிசப்ஷன்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக காலேஜ் பண்ணால் போதும், பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓ ஆமாம், நீங்கள் எப்படி ரிசப்ஷனுக்கு தனியாக போவீங்களா? அது தெரியல. ஒருவேளை யாராச்சும் வருவாங்க என் கூட. யார் வருவா? அது என் தம்பி வருவானா இருக்கும், இல்லாட்டி எங்கள் அண்ணா எங்கள் அம்மா யாராச்சும் வருவாங்க. ஆனா உங்க அண்ணனுக்கு தான் இப்போ ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, அப்புறம் எப்படி அவர் வர முடியும்? ஆமாம், ஆனால் ஒருவேளை வர்றதுக்கு சான்ஸ் உண்டுன்னு சொன்னாங்க. ஓ, அனினாவும் நீங்களும் கொஞ்சம் க்ளோஸோ? ஆ கொஞ்சம் க்ளோஸ் தான். எங்கள் வீட்டுக்கெலாம் அவன் வந்திருக்காளா, கொஞ்சம் எல்லாருமே க்ளோஸ் தான். ஆஹா, அப்போனா எல்லாரும் ஒன்றா வந்தாலும் வருவீங்க, சொல்ல முடியாது. இல்லைப்பா, அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆன சமயம் வேறையா, அதனால வந்தாதான் வருவாங்களே. ஓ ஓகே. ஐயோ, உங்ககிட்ட ஒன்று கேட்க மறந்துட்டேன். என்னவா? என்ன கேட்க மறந்தீங்க வினிதா? இல்லை, 2 டேஸாக அனினா உங்கள் வீட்டுக்கு தான் வருவேன்னு சொன்னாங்கல்ல, அது வந்தாங்களா இல்லையான்னு கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன், மறந்தேன். இப்போ சொல்லுங்க, அவங்க வந்தாங்களா? ம் இவளுக்கு இது ரொம்ப முக்கியம். சொல்லுங்க. ஆ வந்தா வினிதா. 2 டேஸுமா? இல்லை ஒரு நாள் தான் வந்தா, சாட்டர்டே மட்டும்தான் வந்தாலே, சண்டே வரல. அது ஏன் சண்டே வரல? கால் பண்ணி ஏதாவது கேட்டிங்களா? ஆ ரிசப்ஷன் வருதுல்ல, அதுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்களாம். ஓ, அவங்க சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்களோ? ம் ஓகே. சரி, அப்போ நம்ம கிளாஸ் ரூம் போகலாமா? ஆ சரி. ஆதித்யன் வாங்க போகலாம். ஆ ஓகே போகலாம்.